கோவிலில் உடைத்த தேங்காய் அழுகியதாக இருந்தால் என்ன நடக்கும் என்று தெரியுமா? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்றால், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரை கமெண்டில் சொல்லுங்கள். முருகன் என்றால், ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள். கோவிலுக்கு சென்றாலே பெரும்பாலும் தேங்காய் உடைப்பது வழக்கம். தேங்காய் உடைக்கும் பாரம்பரியம் நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து நம் காலம் வரை தொன்றுதொட்டு வருகிறது. இதில் நமக்கு நன்மை தரும் பலன்களும் தீமை தரும் பலன்களும் உள்ளன. முதலில், கோவிலில் உடைக்கும் தேங்காய் அழுகியிருந்தால் எதிர்பார்த்த சில காரியங்களில் தடங்கள் உண்டாகும் என்பதை குறிக்கிறது. இரண்டாவதாக, எடுத்த முயற்சிகளில் அதிக கவனம் தேவை. எந்த காரியத்தையும் அதிக கவனத்தோடு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நமக்கு இருக்கும் கண் திருஷ்டி, தீய சக்திகள், பீடை போன்றவை நம்மை விட்டு அகன்று போகும் என்பது நம்பிக்கை. நான்காவதாக, தேங்காய் அழுகியிருந்தால் காரிய சித்தி ஆகும் என்றும் நம்புகின்றனர். வரும் சில இன்னல்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள குலதெய்வம் மற்றும் எல்லை தெய்வங்களை வழிபட்டு வரும் தடங்கள் நிவர்த்தியாகும்.